இன்றைக்கி செஸ்ட் நல்லா ஸ்ட்ரென்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு 4-5 ஆசனம் பார்க்கணும். இந்த ஆசனம் தொடர்ந்து பண்ணுங்கள். நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தாடாசனம். இதெல்லாம் இந்த டோஸில் நிற்கணும். கையை மேலே லாக் பண்ணணும். ஒரு 20 கவுண்ட்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ணணும். நல்லா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிகிட்டு இருக்கணும். இதே இந்த பக்கம் அடுத்து பாதாசாசனம். இந்த காலை 2 ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு இன்ஹேல், exhale down, inhale exhale பண்ணணும். உங்களோட சின்ன வந்து நீல லாக் பண்ணணும். ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அடுத்து இந்த காலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். இப்போ நீங்கள் கணுக்காலை பிடிக்கணும். பேக் சைடில் 2 கையாலையும் கணுக்காலை பிடிக்கணும். நீங்கள் இப்பில் கையை வச்சுக்கோங்க. நல்லா ஒரு இன்ஹேல், எக்ஸேல் டவுன். நல்லா எதிர்த்து வந்துடுங்க. கணுக்காலை பிடிச்சிட்டு ஒரு 20 கவுண்ட்ஸ். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜானுசர்சாசனம். இந்த காலை ஃபுல்லாக உடைக்கிட்ட இந்த பொசிஷனில் இருக்கணும். நல்லா ஒரு இன்ஹேல், எக்ஸேல் டவுன். ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். நீங்கள் இந்த பொசிஷன்லேயே வச்சுக்கலாம். கையை சின்ன வந்து லாக் பண்ணணும். நீல அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த கால் எக்ஸேல் டவுன். ஒரு 20 கவுண்ட்ஸ் இந்த பொசிஷன்லேயே பிடிச்சிக்கலாம். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சுத்த பத்மகோணாசனம். 2 பாதத்தையும் நமஸ்கார் முத்திரையில வச்சுக்கணும். கையை 2த்தையும் செஸ்டில் ஒரு கையும் வயிற்றில் ஒரு கையை வச்சுட்டு இதில் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். ஒரு 20 கவுண்ட்ஸ். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆசனாஸ் தொடர்ந்து பண்ணுங்கள். ஹெல்த்தி ஹார்ட்டும் செஸ்ட்டு நல்லா வச்சுக்கலாம். இது பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள். நன்றி.